கன்மலை. சீயோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. பாடலெண் 1131. சீயோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே சீயோனிலே நான் என்றும் நம்பும் கன்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே சீயோனிலே அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கன்மலை. கலங்கிடுவேனோ கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. அசையா என் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. சீயோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே சீயோனிலே என் திட அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கன்மலை. புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே சீயோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. வியாதியினாலே காயம் வருந்தி வாடிய மரண நிழல் சூழினும், வியாதியினாலே காயம் வருந்தி வாடிய மரண நிழல் சூழினும், விசுவாசத்தின் கரத்தாலவர் வாக்கை நான் பற்றிடுவேன். விசுவாசத்தின் கரத்தாலவர் வாக்கை நான் பற்றிடுவேன். சீயோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே சீயோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கன்மலை. மாபரிசுத்தர் விசுவாசத்தாலே மாபரிசுத்த ஸ்தலம் ஏகிடவே. மாபரிசுத்த விசுவாசத்தாலே மாபரிசுத்த ஸ்தலம் ஏகிடவே. திரை வழியாம் தம் சரீரத்தினாய் திறந்தாரே தூய வழி.
திரை வழியாம் தம் சரீரத்தினால் திறந்தாரே தூய வழி. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கன்மலை. நான் விசுவாசிப்போர், நான் விசுவாசிப்போர், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போர் இன்னார் என்றறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. நான் விசுவாசிப்போர், நான் விசுவாசிப்போர் இன்னார் என்றறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போர் இன்னார் என்றறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. சீயோனிலே எந்திட அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. புயல் அடித்தாலும் புயல் அடித்தாலும் தலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய். புயல் அடித்தாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும், இயேசு நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. இயேசு நான் என்றும் நம்பும் கன்மலை. ஆமென். எத்தனை பேர் உண்மையா பாடுனீங்க? இயேசு மட்டும்தான் நாம் நம்புகிற கன்மலையா இருக்கிறார். ஆமென். கன்மலை அப்படின்னா அது ஒரு கற்பாறை போல, அதை யாராலையும் மாற்றவே முடியாது. அது என்னைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது நீங்க போனாலும் சரி, வேற யார் வந்தாலும் சரி, அந்த மலை எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை போலதான் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் நமக்கு எப்படி இருக்கிறாரு? மாறாதவரா இருக்கிறார். யாராரு அவரை நம்பி போறோமோ அவங்க யாருக்கும் அவர் மாறுறதே கிடையாது. அவர் என்னைக்குமே மாறுறது கிடையாது. அவருடைய ஆசீர்வாதங்கள் என்னைக்குமே குறையறது கிடையாது. பல நேரங்களில் நமக்கு சந்தேகம் வரும் பாருங்க, ஏன் இதெல்லாம் நடக்க மாட்டேங்குது, ஏன் இப்படி இருக்குது, ஏன் இத மாதிரி பிரச்சனை எனக்கு இருக்குது அப்படின்ட்டு. ஆனா ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணத்தை வச்சிருக்கிறாரு. அவர் என்னைக்குமே மாறாத தெய்வம். என்னைக்குமே அவருடைய ஆற்றல் குறையறதே கிடையாது. என்னைக்குமே அவருடைய ஆசீர்வாதம் குறையறதே கிடையாது. என்னைக்குமே அவருடைய வல்லமை குறையறதே கிடையாது. ஏன்னா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமா இருக்கிறார். ஆமென். அதனாலதான் நம்ம அவரை பிடிச்சுக்கணும். வேற யாரையும் நம்ம பார்க்க தேவையில்ல.
வேற எதை பத்தியும் நம்ம கவலைப்பட தேவையில்ல. அவரை மாத்திரம் பிடிச்சுக்கணும்னா போதும். அவர் நம்ம என்ன பண்றாரு, அவர் கூட நம்மை சேர்த்து கொள்வார். முடிவு பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். அவர் நம்மை நமக்கு எட்டாத உயரத்திலே அவர் நம்ம என்ன பண்றாரு, உயர்த்துவார். அவர் நமது அசையாத நம்பிக்கையா இருக்கிறார். அவர் நமக்கு நங்கூரம் போல இருக்கிறார். இதெல்லாம் நம்ம பிடிச்சுக்கணும். ஆண்டவரை மட்டும் பிடிச்சிங்கன்னா போதும், மீதி எல்லாமே தானா வந்துடும். ஆமென். இது ஒரு விசுவாசத்தோடு நீங்க பிடிச்சுக்கோங்க. ஒருவேளை சில சந்தேகங்களோட இருக்கலாம், ஆனா அவரை மாத்திரம் பிடிச்சுக்கிட்டா அவர் என்றைக்குமே மாறாதவராயிருக்கிறார். ஆமென். நான் மாறாதவராயிருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். ஆமென். அடுத்த பாடலாக நம்ம நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே, என் நேசரே நன்றி, இம்மானுவேல் நன்றி, இரட்சகரே நன்றி, இயேசு ராஜா நன்றி என்ற ஒரு பாடலை நம்ம எல்லாம் சேர்ந்து பாடலாம். பாடல் எண் 588, நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை பாடலாங்களா? எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா பாட்டு? நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே, நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. நீங்க பாடுங்க, நல்ல சத்தத்தை உயர்த்தி. நல்லவர் எல்லாம் நீர்தானே, நல்லவர், நல்லவர் எல்லாம் நீர்தானே, என் நேசரே, என் நேசரே நன்றி, இம்மானுவேல் நன்றி, இரட்சகரே நன்றி, இயேசு ராஜா நன்றி. நல்லவர், நல்லவர் எல்லாம் நீர்தானே, நல்லவர், நல்லவர் எல்லாம் நீர்தானே. எனது ஆற்றல், எனது ஆற்றல் நீர்தானே, எனது பலனும் நீர்தான். விசுவாசத்தோடு, எனது ஆற்றல் நீர்தானே, எனது பலனும் நீர்தானே, என் கீதம் என் பாடல் எல்லாமே நீர்தானே, என் கீதம் என் பாடல் எல்லாமே நீர்தானே, என் மேய்ப்பரே என் நேசரே நன்றி, இம்மானுவேல் இரட்சகரே இயேசு ராஜா நன்றி. நல்லவர், நல்லவர் ஆமென், எல்லாம் நீதானே, நல்லவர் நீதானே, எல்லாம் நீதானே. நெருக்கத்தில் இருந்து நான் கூப்பிட்டேன், கர்த்தர் பதில் தந்தீர். என் நெருக்கத்தில் இருந்து நான் கூப்பிட்டேன், கர்த்தர் பதில் தந்தீர். வேதனையில் கதறினேன், விடுதலை காணச் செய்தீர். வேதனையில் கதறினேன், விடுதலை காணச் செய்தீர். என் மேய்ப்பரே, என் மேய்ப்பரே நன்றி, நன்றி, இரட்சகரே நன்றி, இயேசு ராஜா நன்றி. நல்லவர், நல்லவர் நீதானே, எல்லாம் நீதானே, நல்லவர், நல்லவர் நீதானே, எல்லாம் நீதானே, என் நேசரே, என் நேசரே நன்றி, இம்மானுவேல் நன்றி, இரட்சகரே நன்றி, இயேசு ராஜா
நன்றி. நல்லவர் நல்லவர், எல்லாம் நீதானே. நல்லவர் நீதானே, எல்லாம் நீதானே. நாளெல்லாம் நாளெல்லாம் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் என் இதய கூடாரத்தில். நாளெல்லாம் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் என் இதய கூடாரத்தில். கர்த்தர்கரம் கர்த்தர்கரம் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய்யும். கர்த்தர்கரம் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய்யும். என் மேய்ப்பரே நேசரே நேசரே நன்றி. இம்மானுவேல் ரட்சகரே நன்றி. இயேசு ராஜா நன்றி. நல்லவர் நல்லவர், எல்லாம் நீதானே. நல்லவர் நீதானே, எல்லாம் நீதானே. கர்த்தர் எனக்குள் கர்த்தர் எனக்குள் வாழ்வதனால் கலங்கிட தேவையில்லை. கர்த்தர் எனக்குள் வாழ்வதனால் கலங்கிட தேவையில்லை. இவ்வுலகம் இவ்வுலகம் எனக்கெதிராய் என்ன செய்ய முடியும்? விசுவாசத்தோடு இவ்வுலகம் எனக்கெதிராய் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் எனக்குள் கர்த்தர் எனக்குள் வாழ்வதனால் கலங்கிட தேவையில்லை. கர்த்தர் எனக்குள் வாழ்வதனால் கலங்கிட தேவையில்லை. இவ்வுலகம் இவ்வுலகம் எனக்கெதிராய் என்ன செய்ய முடியும்? இவ்வுலகம் எனக்கெதிராய் என்ன செய்ய முடியும்? எல்லாம் கையை தட்டி என்னேசரே என்னேசரே நன்றி. இம்மானுவேல் நன்றி. ரட்சகரே நன்றி. இயேசு ராஜா நன்றி. நல்லவர் நல்லவர், எல்லாம் நீர்தானே. நல்லவர் நீர்தானே, எல்லாம் நீர்தானே. கர்த்தர் எனக்காய் கர்த்தர் எனக்காய் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. கர்த்தர் எனக்காய் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. அகமகிழ்வே அகமகிழ்வே, அக்களிப்பே, அல்லேலூயா பாடுவே. அகமகிழ்வே அக்களிப்பே, அல்லேலூயா பாடுவேன். என்னேசரே என்னேசரே நன்றி. இம்மானுவேல் நன்றி. ரட்சகரே நன்றி. இயேசு ராஜா நன்றி. நல்லவர் நல்லவர், ஆமென். எல்லாம் நல்லவர் நீதானே, எல்லாம் நீதானே. கடைசி ஒரு தடவை என்னேசரே என்னேசரே நன்றி. இம்மானுவேல் நன்றி. ரட்சகரே நன்றி. இயேசு ராஜா நன்றி. நல்லவர் நீதானே, எல்லாம் நீதானே. நல்லவர் நீதானே, எல்லாம் நீதானே. ஆமென். எத்தனை பேர் உண்மையா பாடுனீங்க? நாம இந்த வருஷத்துல 6 மாதத்தை கடந்திருக்கிறோம். ஆமென். இது இந்த 6வது மாசத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை. ஆண்டவர் இதுவரைக்கும் நமக்கு நல்லவராகவே இருந்தார். ஆமென். நல்லவரா மட்டும் இல்ல, அவர் ரொம்ப நல்லவரா இருந்தார். ரொம்ப நல்லவர்னு இல்ல, ரொம்ப ரொம்ப நல்லவரா இருந்தார். ஆமென்.
இந்த வருஷத்துல நம்ம கடந்த 6 மாதம் தான் ஆயிருக்குது, பல எதிர்பாராத காரியங்கள்லாம் பார்த்துட்டோம். நாம எது எதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சோமோ அதெல்லாம் நடந்தது. எது எது வாய்ப்பே இல்லை அப்படின்னு பலர் சொன்னாங்களோ அதெல்லாம் நடந்தது. பாருங்க, ஆண்டவர் இவ எல்லாவற்றும் நமக்கு எப்படி இருந்தாரு? ரொம்ப நல்லவராகவே இருந்தாரு. நம்மை ஒரு நாளும் பாதுகாத்து வந்திருக்கிறார். நம்மை ஒரு நாளும் பராமரித்து வந்திருக்கிறார். நம்மை ஒரு நாளும் போஷித்து வந்திருக்கிறார். நம்ம குடும்பங்கள்ல சமாதானத்தை கட்டளையிட்டார். நமக்கு ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்தாரு. குடும்பத்துல ஆண்டவர் நல்ல பிள்ளைகளுக்கு பலத்தை கொடுத்தாரு. படிப்பதற்கு திராணியை கொடுத்தாரு. இப்படி ஆண்டவர் நமக்கு பல பல ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? இத்தனை நாட்களும் ஆண்டவர் நமக்கு செய்து வந்திருக்கிறாரு. இனிமேலும் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? இனிமேலும் ஆண்டவர் நமக்கு நல்லவராதான் இருப்பாரு. ஏன் தெரியுமா? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இனிமேலும் நமக்கு நல்லவராதான் இருப்பாரு. இனிமேலும் நாம கிரகிக்க கூடாத காரியங்களை செய்வாரு. இனிமேலும் நம்ம எதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் ஆண்டவர் நடத்தி காண்பிக்க போறாரு. பாருங்க, எத்தனை பேர் இதை விசுவாசமா ஏற்றுக்கொள்கிறீங்க? இனிமே நடக்கவே நடக்காதுன்னு யாராவது உங்களுக்கு சொல்லியிருந்தாங்களா? அதெல்லாம் கடந்த 6 மாதத்துல நடந்ததா இல்லையா? அதே போல ஆண்டவர் அதை காட்டிலும் பெரிய காரியங்களை ஆண்டவர் இந்த வருகிற 6 மாதத்திலே கண்டிப்பாய் செய்வார். எது நடக்காதுன்னு சொன்னாங்களோ ஆண்டவர் அதை நடத்தி காட்டுவார். எது முடியாதுன்னு சொன்னாங்களோ ஆண்டவர் அதை முடித்து காட்டுவார். எது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றவர் ஆண்டவர் அதை மீண்டும் உயிர்ப்பிப்பார். எது உங்க டாக்டர்ஸ் ரிப்போர்ட் எல்லாம் மாற போது பாருங்க. ஆமென். ஏன்னா ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் நல்லவர். அவர் தம்மை தேடுகிற ஒருவரையும் கைவிடுகிறதே இல்லை. ஆமென். அடுத்த பாடலாக இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இந்த பாட்டை நாம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். எல்லாம் இந்த பாட்டை நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமையாக, இயேசுவின் நாமத்துல அவ்வளவு வல்லமை உண்டு. இயேசுவின் நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கட்டளிடப்படவில்லை என்று வேதம் சொல்லுது. பாருங்க, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு பிசாசு இயேசுவின் நாமத்தை கேட்டாலே அவன் என்ன பண்றான்? பயந்து ஓடிடுறான். நம்மளை பார்த்து பயப்படுறது கிடையாது. ஏன்னா நாம மாம்ச சரீரம் தான். ஆனா இயேசு என்கிற ஒரு நாமத்துக்கு வல்லமை உண்டு. இயேசு என்கிற நாமம் மேலான நாமம். இயேசு என்கிற நாமம் உயர்ந்த நாமம். இயேசு என்கிற நாமம் விடுவிக்கிற நாமம். இயேசு என்கிற நாமம் குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை தருகிற நாமம். இதை எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த பாட்டை நம்ம எல்லாம் சேர்ந்து பாடலாம். ஆமென். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் இணையில்லா நாமம், இயேசுவின் இனிதான இணையில்லா இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் எங்கள் இயேசுவின் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் இனிதான இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் வானாதி
இயேசுவின் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நேற்றுமின்றும் நேற்றுமின்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம், நேற்றுமின்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் நேற்றுமின்றும் நேற்றுமின்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம், நேற்றுமின்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம், இயேசுவின் இனிதான எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான இணையில்ல நாமம், இன்ப நாமம், முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம், முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான இணையில்ல நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம், சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம், சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை சாத்தானின் சேனை கைதட்டி சாத்தானின் சாப பிசாசை துரத்திடும் நாமம், சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். ஆமென். சில விஷயங்களை நம்பவே முடியல. இந்த இயேசு என்கிற நாமம் என்ன பண்ணுதான்? பாவத்தை எல்லாம் போக்குதான். எவ்வளவு பாவமா இருந்தாலும் பரவாயில்ல, இயேசு என்கிற நாமம் அந்த பாவத்திலிருந்து நம்ம என்ன பண்ணுது? விடுவிக்குது. ஆமென். சந்தோஷமே இல்லையா? இயேசு என்கிற நாமம் நமக்கு என்ன தருது? சந்தோஷத்தை கொடுக்குதான். நம்பவே முடியாது பாருங்க, ஆனா இதெல்லாம் உண்மை. நம்புறவங்களுக்கு இது கண்டிப்பா நடக்கும். அதே போல பாருங்க, வானிலும் பூவிலும் மேலான நாமம். வானத்துக்கு நாம யாரும் போனதே கிடையாது, அதனால நமக்கு தெரியல. வானத்திலையும் இயேசுவின் நாமம் தான் உயர்ந்தது. ஆமென். ஏன்னா வேதம் சொல்லுது, அவர் வானங்களிலும் உயர்ந்தவர். ஆமென். எபிரேயர்ல எடுத்து வாசிச்சு பாருங்க, அவர் வானங்களிலும் உயர்ந்தவர், பரலோகத்திலும் அவர் மேன்மையானவர். பாருங்க, அவர் எல்லாவற்றிலும் உயர்ந்தவர். அதனாலதான் சொல்றோம், வானத்திலும் பூமியிலும் இயேசுவின் நாமம் மாத்திரம்தான் உயர்ந்தது. நாம அதை பிடித்துக் கொள்வது நமக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். நம்ம ஏதோ பேரு நம்ம சொன்னாக்க நமக்கு ஏதாவது நடக்கும்னு நினைக்கிறோம். ஆனா இயேசு என்கிற நாமத்தை நீங்க சொன்னீங்கன்னா, ஆண்டவர் இந்த உலகத்திலும் வானத்திலும் எல்லாவற்றிலும் இந்த நாமம் வல்லமையுள்ள நாமமா இருக்கிறது. ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? இயேசு என்கிற நாமம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நாமம். நீங்க யாரையோ ஒருத்தர் நம்பி இருப்பீங்க, அவங்க நேத்து நல்லபடியா இருந்திருக்கலாம், இன்னைக்கு மாறி இருக்கலாம். இல்ல இன்னைக்கு நீங்க யாரையோ நம்புறீங்க, அவங்க நாளைக்கும் அதே போல நம்பிக்கையா இருப்பாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனா இயேசு என்கிற ஒருவர் நேற்று வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தாருன்னா, அந்த வாக்குத்தத்தம் இன்னைக்கும் செல்லும், அந்த வாக்குத்தத்தம் நாளைக்கும் செல்லும், அடுத்த வருஷமும் செல்லும், உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் செல்லும், உன்னுடைய வாழ்நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த வாக்குத்தத்தம் செல்லும். ஆமென். அவர் நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் உன்னை 1000 மடங்கு பெருக செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரா? அந்த வாக்குத்தத்தம் இன்னைக்கும் செல்லும், நாளைக்கும் செல்லும், வருகிற காலங்களும் செல்லும். ஏன்னா அவர் வாக்கு பண்ணினவர் மாறாதவர். அவருடைய வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. இந்த வாக்கு தத்தங்கள் நம்ம பெற்றுக்கணும் பாருங்க. எல்லாம் நம்ம பயப்படுறது பிசாசின் கிரியைக்கு. இயேசு என்கிற நாமத்துக்கு பிசாசின் சாத்தானின் மொத்த கூட்டத்தின் மேலும் வல்லமை உண்டு. ஆமென். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம். நம்ம அதான் பாடணும். நம்ம எல்லாம் ஒரு விஷயம் கூட எழுந்து நின்று இந்த பாடலை
நம்ம எல்லாம் கையை தட்டி விசுவாசத்தோடு உணர்ந்து பாடலாம். சாத்தானின் சேனை, உங்களுக்கு எதிராக சாத்தானின் கிரியை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுக்கு எதிராக மாந்திரிக சக்திகள் கிரியை செய்ய நினைக்கிறீங்களா? உங்க குடும்பத்துக்கு எதிராக ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களை தாண்டி ஏதோ ஒன்று நினைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு இயேசுவின் நாமத்துக்கு முன்பதாக அதை கொண்டு வாங்க. இயேசுவின் நாமம் வானிலும் பூவிலும் மேலான நாமம். வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழானவருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு, இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கை செய்யும்படிக்கு அவருக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை பிதாவானவர் தந்திருக்கிறார். ஆமென். நாம் எல்லாம் சேர்ந்து பாடலாமா? நேற்றும் இன்றும் என்றும் நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம். நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் இனிதான இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நான் உம்முடைய நாமத்தை மாத்திரம் பிடிச்சுக்கிறேன் ஆண்டவரே. நான் வேற எதையும் நான் பார்க்க போறதில்ல, நான் உண்மை மாத்திரம் தான் பார்க்க போறேன்னு எல்லாம் அவரை நோக்கி ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்படியே பேசுங்க பார்க்கலாம். நீர் மாத்திரம் தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீரே. நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று சங்கீதக்காரன் சொல்லுவது போல, கர்த்தாவே நீர் என்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறீர். அவரை நோக்கி நாம் எல்லாம் சொல்லாமா? நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். ஆமென். எல்லாம் அவரை நோக்கி, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நீர் எங்களுக்கு தந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நான் எந்த குறைந்தாலும் பரவாயில்ல, உடைய நாமத்தை மாத்திரம் பெற்றுப்ப ஆண்டவரே அப்படின்னு இயேசு என்ற நாமத்தை உங்க சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பேசுங்க பார்க்கலாம். இயேசு என்கிற நாமத்துக்கு வல்லமை உண்டு. இயேசு என்கிற நாமத்துக்கு எல்லாவற்றுக்கும் மேலான அதிகாரம் உண்டு. இயேசு என்கிற நாமத்துக்கு எல்லாவற்றுக்கும் மேலான வல்லமை உண்டு. பிசாசின் மேல் வல்லமை உண்டு. தேவ தூதர்களின் மேல் வல்லமை உண்டு. இயேசு என்கிற நாமத்தினாலே நாம் பிள்ளைகளாகிறோம். இயேசு என்ற நாமத்தினாலே நாம் சுதந்திரராகிறோம். இயேசு என்ற நாமத்தினாலே நாம கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரர்களாக மாறுறோம் பாருங்க. ஆமென். அவரை நோக்கி நாம் எல்லாம் சொல்லாமா? ஆண்டவரே என் முழு இதயத்தோடும், என்னுடைய முழு ஆத்மாவோடும், என் முழு பலத்தோடும் இந்த இயேசு நாமத்தின் மேல, இந்த இயேசுவின் நாமத்துக்கு சொந்தக்காரராகி உம்மிடத்துல நான் அன்பு கூறுறேன் அப்படின்னு எல்லாம் அவரை நோக்கி பேசுங்க. ஆண்டவரே நான் உம்மிடத்துல அன்பு கூறுறேன், உம்மிடத்துல நான் அன்பு கூறுறேன். என் முழு ஆத்மாவோடும், என் முழு பலத்தோடும், என் முழு சிந்தையோடும் நான் உம்மிடத்துல அன்பு கூறுறேன் ஆண்டவரே அப்படின்னு எல்லாம் அவர் நோக்கி பேசலாம். ஆண்டவரே உம்மிடத்துல நான் அன்பு கூறுறேன், உம்மிடத்துல நான் அன்பு கூறுறேன், உம்மிடத்துல நான் அன்பு கூறுறேன். அன்பு கூறுவேன் இன்னும்
உள்ளத்தோடு முழு உள்ளத்தோடு முழு பல ஆராதனை ஆராதனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை ஆராதனை. ஏன் தெரியுமா அவரை நம்ம ஆராதிக்கணும்னு நான் சொல்றேன்? கடந்த 6 மாதம் அளவும் கர்த்தர் நமக்கு ஒரு எபினேசரை போல இருந்தார், ஒரு யெகோவா ராஃபாவை போல இருந்தார். அவர் நமக்கு சுகத்தை தந்தார், நமக்கு பலத்தை தந்தார். ஆமென். அவரை நோக்கி நாம பாண்டோம் பாருங்க. அவர் நமக்கு எல்ரோயா இருந்தார். நாம கூப்பிடும் போதெல்லாம் பதில் தந்தார், நம்ம ஜெபத்துக்கெல்லாம் பதில் தந்தார். பதில் தரலனால இனிமேலும் தரப்போறாரு பாருங்க. யாராவது பதில் தரலன்னு நினைச்சீங்களா? இனிமேல் அவர் நமக்கு பதிலை தரப்போறாரு. எல்லாம் கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு ஒரு மகிமையை செலுத்துங்க பார்க்கலாம். ஆண்டவர் நமக்கு பதிலை தரப்போறார், நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் பதில் தரப்போறாரு. ஆமென். எபினேசரே எபினேசரே இது உதவி நீரே. எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். கை உயர்த்தி ஆராதனை ஆராதனை. உங்க சத்தம் உயரட்டும். ஆராதனை ஆமென். ஆராதனை ஆராதனை. உள்ளத்தின் ஆழத்தில் அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன். இன்னும் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன்.
அவருக்கு நம்ம நன்றி செலுத்த வேணாமா? ஆண்டவர் நமக்கு ஹாஸ்பிட்டல் போகாம எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து நமக்கு விடுதலையை கொடுத்தாரு. நம்ம அவருக்கு நன்றி சொல்ல வேணாமா? நம்ம போக்கிலும் வரத்துல ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பை தந்தாரு. நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேணாமா? ஆண்டவர் நம்முடைய இருதயத்துக்கு சுகத்தை தந்தாரு, அதற்கு நாம நன்றி சொல்ல வேணாமா? ஆண்டவர் நமக்கு வெற்றியை தந்தாரு. போகிற இடத்துல எல்லாம் அந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு ஒருத்தரை ஏற்படுத்தி வச்சிருந்தாரு. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? போகிற இடத்துல எல்லாம் இது நடக்குமா அப்படின்னு நம்ம நினைச்சு போற இடத்துல கர்த்தர் நமக்கு அந்த இடத்துல நமக்கு ஒரு தூதனை அனுப்பியிருந்தாரு. அவருக்கு நாம நன்றி சொல்ல வேண்டாமா? அவர் நோக்கி சொல்லாமா? யெகோவா நிசி, யெகோவா நிசி, வெற்றி தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா நிசி, யெகோவா நிசி, வெற்றி தந்தீரே நன்றி ஐயா. வெற்றி தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு ஆராதனை 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 ஹல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆமென். கவனிங்க, ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை பார்க்கிற தெய்வம். நீங்க நினைக்கிறீங்க நம்மளை யாரு கவனிக்கிறது, நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்களே, நம்மளை யாரும் என்னன்னு கேட்க மாட்டாங்களே, எப்படி இருக்கிறேன்னு விசாரிக்க மாட்டாங்களே. ஆனா ஆண்டவர் பாருங்க, அவர் நம்மை காண்கிற தெய்வமா இருக்கிறார். ஆமென். அவர் நம்மை விசாரிக்கிற தெய்வமா இருக்கிறார். வேதம் சொல்லுது, அவர் நம்மை விசாரிக்கிற தெய்வமா இருக்கிறபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வச்சிருங்க. ஏன் தெரியுமா? அவர் மட்டும்தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் மட்டும்தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் மட்டும்தான் என்னைக்கு நம்ம கூட இருக்கிறவர். அவர் மட்டும்தான் எப்போதும் நம்ம கூட இருக்கிறவர். நம்ம எங்க போனாலும் அவர் நம்ம கூட வருவாரு. நம்ம எவ்வளவு தூரம் போனாலும், நம்ம வானத்துக்கு ஏறி போனாலும் அவர் வருவாரு. நம்ம பாதாளத்துல போய் படுக்கப்பட்டாலும் அவர் வருவாரு. ஏன்னா அவரால் மட்டும்தான் எல்லா இடத்துக்கும் போக முடியும். அந்த தெய்வத்தை நாம பிடித்து கொண்டிருக்கிறது எவ்வளவு பாக்கியம் தெரியுமா? ஆமென். நம்ம எல்லாம் கையை தட்டி இந்த பாட்டை பாடலாமா? என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. ஆமென். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன். என்னை நன்றாய், என்னை காண்பவரே, என்னை காண்பவர். ஆமென். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, முன்னும் பின்னும் நேரு
தட்டி முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. உம் திருக்கரத்தா தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீ. உம் திருக்கரத்தா தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காப்பவர், தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. எண்ணங்கள் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாம் நீர் அறிந்திருக்கின்றீர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் நீர் அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். சுற்றி சுற்றி நான் அமர்வதோ நான் அமர்வதோ நான் எழுவதும் நான் அமர்வதோ நான் எழுவதோ நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆமென். எல்லா கையை தட்டி ஆண்டவருக்கு அப்படியே பேசுங்க பார்க்கலாம். நீர் என்னை காண்கிற தெய்வமா இருக்கிறீரே, நீர் என்னை விசாரிக்கிற தெய்வமா இருக்கிறீரே, நீர் எப்பொழுதும் என் கூட இருக்கிறவரா இருக்கிறீரே. உம்மை நான் ஆராதிக்கிறேன், உம்மை மாத்திரம் தான் நான் நம்புவேன், உம்மை மாத்திரம் தான் நான் பிடிச்சுப்பேன். அவரை நோக்கி எல்லாம் பேசுங்க பார்க்கலாம். ஆமென். ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும், எனக்கு நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். ஆண்டவரே நீர் மாத்திரம் தான் எனக்கு புது பலனை தருகிற தெய்வமா இருக்கிறீர். நீர் புது பலனை தருகிறீரே, எனக்கு புது சிந்தையை தருகிறீரே, என்னை கனி தரும் மரமாய் மாற்றுகிறீரே. நான் எல்லாருக்கும் கனி தருகிறவனாய் இருப்பேன், நான் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பேன், நான் எல்லாருக்கும் எல்லாமுமாய் இருப்பேன். அவரை நோக்கி எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே நீங்க மாத்திரம் போதும். எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரே ஏசப்பா நீங்க மட்டும் எனக்கு போதும், நான் எல்லாவற்றையும் மேற்கொள்வேன். அவர் நோக்கி எல்லாம் சொல்லாம ஆண்டவரே நீர் மாத்திரம் போதும், நீர் எனக்கு புது பலனை தருகிறீர், நீர் எனக்கு புது சிந்தையை தருகிறீர், என்னை புதுமையுள்ளவனாய் மாற்றுகிறீர். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். வேதம் அப்படிதான் சொல்லுது. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாமே புதிதாயின. நீங்க எல்லாம் ஆண்டவர் நோக்கி சொல்லுங்க. ஆண்டவரே நாங்க உமக்குள்ள வரணும், எங்களை உமக்குள்ள நாங்கள் ஒன்றி போக வைக்கணும். ஏன்னா நீர் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறீர். என்னுடைய வாழ்க்கை நேற்று இருந்தது போல இனிமே இருக்க போறது கிடையாது. நான் ஆசீர்வாதம் உள்ளவனா இருக்க போறேன். என்னால் பலர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறாங்க. நான் பலருக்கு ஆசீர்வாதம் உள்ளவனா இருக்க போறேன். அவர் நோக்கி எல்லாம் சொல்லாமா?
நீங்க போதும் ஏசப்பா, உங்க எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும், நீங்க ஏசப்பா. ஆமென். உங்க சமூகம் எனக்கப்பா. புதுபலன் புதுபலன் தருகின்றீர், புது என்னை பொழிகின்றீர். புதுபலன் தருகின்றீர், புது என்னை பொழிகின்றீர். கனி தரும் மரங்களா செழித்தோங்க செய்கின்றீர். செழித்தோங்க செய்கின்றீர். பாருங்க, ஆண்டவர் நம்மை கனிதரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறோம். ஆமென். அவரை சார்ந்திருக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதத்துல குறைவே கிடையாது. அவரை நம்பி இருக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதத்துல குறைவே கிடையாது. நாம் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரமாய் இருக்கிறோம். தன்னுடைய காலத்திலே தன்னுடைய கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவர் நீங்க செய்யற எல்லாத்தையும் வாய்க்க செய்கிற தெய்வமா இருக்கிறார். ஆமென். எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. என் உள்ளமும் ஏங்குதே. உங்க சத்தம் உயர்ட்டும். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஆமென். நம்ம நாள் முழுசு ஆண்டவர் ஆராதிச்சுட்டே இருக்கலாம், ஆனா நமக்கு நேரம் இல்லை. ஆமென். நம்முடைய ஆராதனை ஆண்டவர் பிரியப்பட்டிருக்கிறார். எல்லாரும் ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்தி அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் மீதமுள்ள நேரத்தை ஆசீர்வதிப்பார்.